வேலையில் வீட்டிருக்கக்கூடிய தலைவர்களே, அன்பார்ந்த தோழர்களே, ஒரு நாள் வேலை நிறுத்தம் மிகப்பெரிய வெற்றியாக நடந்து கொண்டிருக்கிறது என்று செய்திகள் சொல்கிறது. அகில இந்திய முழுவதும் கிட்டத்தட்ட 30 கோடிக்கும் அதிகமான தொழிலாளர்கள் இந்த வேலை நிறுத்தத்தில் கலந்து கொண்டார்கள் என்ற செய்தி நமக்கு வந்திருக்கிறது. மகாராஷ்டிரா மாநிலம், ஆந்திரா போன்ற இடங்களிலே இருக்கக்கூடிய கோல்ட் மைன்ஸ், நிலக்கரி சுரங்கங்களிலே உடல் ஷிப்ட் நைட்டு துவங்குவாங்க. அந்த சுரங்கத்தில் துவங்கிய அந்த வேலை நிறுத்தம் 100% வெற்றி என்று காலையில தொலைக்காட்சி செய்திகளும் பார்த்தோம். எனவே அது அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான வேலை நிறுத்தமாக இந்த நிறுத்தம் வேலை நிறுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் நாம் செல்ல வேண்டிய தூரம் அதிகமாக இருக்கிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அரசாங்கத்தினுடைய செயல்பாடு அப்படித்தான் இருக்கு. நேற்றைய தினம் பத்திரிகைகளை பார்த்த நண்பர்களுக்கு தெரிந்திருக்கு. கேந்திர வித்யாலயா சங்கத் என்பது மத்திய அரசினுடைய பள்ளிகள். அந்த கேந்திர வித்யாலயா சங்கதன் ஒரு நோட்டிபிகேஷனை வெளியிட்டிருக்கிறது. அந்த நோட்டிபிகேஷன் என்ன சொல்கிறது என்றால், ஆசிரியர் பதவிக்கு ஆட்களை எடுக்கிறோம், அதுவும் ஒப்பந்த முறையில் எடுக்கிறோம் என்று அந்த செய்தி சொல்கிறது. எவ்வளவு காலி இடங்கள் என்றால் காலி இடங்களை சொல்லவில்லை, அதிகமான காலி இடங்கள் இருக்கிறது என்று போடுகிறார். ஆனால் யார் தகுதியானவர்கள் என்றால், இதுவரை ஆசிரியர்களாக பணியாற்றியவர்கள் இதற்கு தகுதியானவர்கள் என்று சொல்கிறார். எத்தனை வயது வரை அவர்கள் பணியில் இருக்கலாம் என்றால் 65 வயது வரை அவர்கள் பணியில் இருக்கலாம் என்று மத்திய அரசாங்கத்தினுடைய கேந்திர வித்யாலயா பள்ளியிலே ஆசிரியர் நியமனத்திற்கு அறிவிக்கையை 2 நாட்களுக்கு முன்னால் மத்திய அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது. அதே பத்திரிகையிலே இன்னொரு செய்தி போட்டிருந்தது. இந்தியாவின் தலை சிறந்த பொதுத்துறை நிறுவனமான பெல் சர்வதேச நாடுகளில் எல்லாம் அங்கெல்லாம் தொழில் துவங்குவதற்கும் தொழிற்சாலை துவங்குவதற்கும் தேவையான மின்சார சாதனங்களை உற்பத்தி செய்யக்கூடிய சர்வதேச தரம் வாய்ந்த இந்திய நிறுவனம், பொதுத்துறை நிறுவனம். அந்த நிறுவனத்தினுடைய 5% பங்குகளை 253 ரூபாய்க்கு விற்பதாக அதே பத்திரிகையில் இன்னொரு செய்தி வருகிறது. எனவே அரசாங்கம் எப்படி செயல்படுகிறது என்றால், என்ன வந்தாலும் எது நடந்தாலும், நம்ம தோழர் முருகேசன் சொன்னார்ல, கார்பரேட்டுக்காக தொழிலாளர்கள் அடிமையாக, அதுதான் இந்த அரசாங்க நிலைமை. அப்போ நம்முடைய பொறுப்பும் நம்முடைய நடவடிக்கையும் இன்னும் தீவிரப்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. நம்முடைய கோரிக்கைகள் எல்லாம் ஏற்கனவே நிறைய முறை நாம் சுற்றறிக்கைகளாக வாயில் கூட்டங்களிலே பேசினோம். 3ஆம் பிரிவு 4ஆம் பிரிவு ஊழியர்களை பணியில் அமர்த்த வேண்டும் என்று கேட்கிறோம். 90,000 42,000 குறைந்தது. எனவே பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். 6 கோடி பாலிசி இருந்தது, இன்றைக்கு 30 கோடி பாலிசியாக அதிகரித்திருக்கிறது. பாலிசிகளின் எண்ணிக்கை 410% உயர்ந்திருக்கிறது. பணியாளர்கள் எண்ணிக்கை 50% குறைந்திருக்கிறது. எனவே பணி நியமனம் செய்யுங்கள் என்கிற கோரிக்கையை நாம் வலியுறுத்துகிறோம். 100% FDI அந்நிய நேரடி மூலம் தேவையில்லை. எனக்கு சேமிக்கின்ற துறை, இந்த துறையிலே மக்களின் பணம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்நிய நேரடி முதலீடு கூடாது என்று சொல்லுகின்றோம். ஆனால் அரசாங்கம் சொல்கிறது அந்நிய நேரடி மூலதனம் தேவை என்று சொல்லுகிறது. ஒரு வாரத்துக்கு முன்னால் பிப்ரவரி 3ஆம் தேதி பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா
விழா நடந்தது டெல்லியில. எதுக்கு தெரியுமா பாராட்டு விழா? அமெரிக்காவோட ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு, அதற்கு பாராட்டு விழா. அவருடைய கட்சியினுடைய மற்ற தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து அவருக்கு பாராட்டு விழா நடத்தினாங்க. அமெரிக்காவோடு ஒப்பந்தம் போட்டது. 4ஆம் தேதி இந்தியாவுடைய வர்த்தக அமைச்சர் அவர்கிட்ட கேட்கிறாங்க, யாரு? பியூஷ் கோயல் அவர்கள். ஐயா, நேற்றுக்கு விழா நடத்தி இருக்கீங்களே, என்ன ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கிறது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டார். இன்னும் அது முழுமையடையவில்லை, இப்பதான் பேசிட்டு இருக்கிறோம். விழா நடத்தியாச்சு, அவருக்கு பாராட்டு விழா நடத்தியாச்சு ஆல்ரெடி, ஒப்பந்தம் போட்டதுக்கு. ஆனா இன்னும் பேசிட்டு இருக்கிறோம், முழுமையா அடையல. முழுமை அடைந்த பிறகு சொல்லுறோம்னு அவர் சொல்ல. அப்ப அவர்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்கிறாங்க, ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்க மாட்டோம்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கீங்களே, உண்மையா அதுன்னு கேட்கிறாங்க. அது எங்கிட்ட கேட்காது, எனக்கு தெரியாது. யாரை கேட்கறதுன்னா வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெயசங்கரை கேளுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. உண்மையிலே ஒப்பந்தம் என்ன எது எதுவுமே வெளியே சொல்லாமலேயே ஒப்பந்தம் போட்டிருக்கிறார்கள். ஆனால் சில விஷயங்கள் பத்திரிகைகள் தொடர்ந்து செய்தியாகவே வந்து கொண்டிருக்கிறது. என்ன ஒப்பந்தம்? அந்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தினால் இந்திய விவசாயம் பாதிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. எப்படி பாதிக்கப்படும்? அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் 30 லட்சம் பேர். நம்ம ஊர்ல விவசாயிகள் எவ்வளவு தெரியுமா? 70 கோடி பேர். 0.5% கூட இல்ல அங்க. 0.5% கூட 0.05% விவசாயிகள் கூட இல்ல யுஎஸ்ல. அவர்கள் அந்த நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய விவசாய விளைபொருட்களை இந்தியாவில் இறக்குமதி செய்யலாம் என்று இந்த ஒப்பந்தம் அனுமதி வழங்குகிறது. எப்படி? 100 ரூபாய் கடையில போய் பொருள் வாங்குற மாதிரி அமெரிக்காவில் 100 ரூபாய் இந்தியாவில இருந்து வாங்குறாங்க அப்படின்னா, விவசாய பொருள் வாங்குறாங்கன்னா 118 ரூபாய் கொடுத்து வாங்கணும். 18% கூடுதலான வரி இந்தியாவில் உள்ளவர்களுக்கு அமெரிக்க அரசாங்கம் போடும். ஆனா இந்தியாவில இருந்து அவங்க பொருள் வாங்குறதாக இருந்தால் 100 ரூபாய் பொருள் 100 ரூபாய்க்கு தான் வாங்குவாங்க. என்னடா இது? நம்ம பொருளை 100 ரூபாய்க்கு வாங்குவான், நாமளே 118 ரூபாய்க்கு அங்க வாங்கணும்னா இது என்ன ஒப்பந்தமா? என்ன ஒப்பந்தம் சொல்ல முடியாது. அதுல அது மட்டும் இல்ல கண்டிஷன், அது மட்டும் இல்ல நிபந்தனை. என்ன சொல்றாங்க? நீங்க ரஷ்யாவில இருந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது அப்படின்னு இந்தியாவுக்கு சொல்றாங்க. எங்க வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இனிமே கச்சா எண்ணெய் வெனிசுலாவில இருந்து வாங்கணும். ஏன் வெனிசுலாவில இருந்து வாங்க சொல்றாங்க? ஏன்னா இப்பதான் வெனிசுலா அதிபரை கைது பண்ணி உள்ள வச்சிருக்காரு. நம்மளால ஒருவேளை பயந்துருப்பாரு, நம்மளே கைது பண்ணிட்டு போறாங்க. அதனால கையெழுத்து போட்டாரா தெரியல, கையெழுத்து ஆச்சா இல்லையா ஒண்ணுமே தெரியல. எனவே வெனிசுலா அதிபர் அவரை கைது செய்து சிறையில் போட்டதன் காரணமாக வெனிசுலாவிடம் ஆயில் வாங்க சொன்னார், கச்சா எண்ணெய் வாங்க. சரி, நம்மளால பார்த்தா தேர்தல் பத்திரிகை செய்தி, இந்தியன் ஆயில் கார்பரேஷன், இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியன் ஆயில் கார்பரேஷன், HPCL, இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன், 2 கம்பெனிகளும் 200 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெயை வெனிசுலாவிலிருந்து இறக்குமதி செய்யறாங்க. எப்போ? அவருக்கு 3ஆம் தேதி விழா நடத்தினாங்க, 4ஆம் தேதி இவரை கேட்கிறாங்க, தெரியாது இருந்தாரு. 5ஆம் தேதி அவரை கேட்ட அவருக்கு தெரியாது, அவரை போய் கேட்டிருக்காரு. 6ஆம் தேதி இந்தியன் ஆயில் கார்பரேஷன் HPCL-ம் வெனிசுலாவோட ஒப்பந்தம் என்ன தெரியுமா? $200 மில்லியன் 200 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெயை இந்தியா இறக்குமதி செய்யும் என்று ஒப்பந்தம் போட்டிருக்கிறது. இவங்கதான் முதல் ஆளுன்னு நம்ம நினைச்சா இல்ல. அதுக்கு முன்னாடி
ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸினுடைய அம்பானி அவர் 200 மில்லியன் வாங்கியிருக்கார். சோ யாருமே ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதில்லை என்று முடிவு செய்து வாங்கல. ஒரு வாரமா நீங்க தொலைக்காட்சியை பார்த்தீங்கன்னா தெரியும். மிஸ்ரி அப்படின்னு ஒரு டாக்டர், யார் தெரியுமா மிஸ்ரி? இந்தியாவினுடைய இந்த துறையினுடைய செயலாளர், வெளியுறவு துறையினுடைய செயலாளர். அவர் பேட்டி கொடுக்கிறாரு. பேட்டி கொடுக்கறதுக்காக வந்தா ஆளுங்க கச்சா எண்ணெய் வாங்குறீங்களா கேட்டோன்னு பேட்டி எல்லாம் இல்ல, ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன்னு கொடுத்துட்டு போறாரு. அவர்கிட்ட ரஷ்யா ஆயில் வாங்குறீங்களா அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்ல, அதுக்கு ஆன்சரே பண்ணல. வாங்குறத பத்தி பேசவும் கடைசியில இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதை பத்தி பேசும் பொழுது அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, ஐயா நமக்கு 12% தான் வரி, பக்கத்துல இருக்கிற பங்களாதேஷுக்கு 19% வரி, பாகிஸ்தானுக்கு 19% வரி, இலங்கைக்கு 20% வரி, நமக்கு தான் அமெரிக்க குறைவா போட்டிருக்கு. எனவே நாம தான் வெற்றி பெற்றோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது நமக்கு 18% வரி, பங்களாதேஷுக்கு 19% வரி, இலங்கைக்கு 20% வரி. யார்? அமெரிக்கா போட்டிருக்கிற வரி. பொருள் வாங்க வேண்டும் என்றால் அதை கொடுத்துதான் வாங்கணும். பாகிஸ்தானுக்கு 19% வரி. எனவே நாம வெற்றி பெற்றுட்டோம். 18% வரி. இவர் சொல்றாருல மன்மோகன் சிங் பேசாம மடந்தை, நம்மள்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு. 10 தொலைக்காட்சி முன்னாடி பேசாம மடந்தை மன்மோகன் சிங் சொல்றார், அந்த பிரைம் மினிஸ்டர் தலைமையில எவ்வளவு தெரியுமா வரி அமெரிக்கா போட்டிருக்காரு? 3% தான். ஆனா ஒரே ஒரு முறை அவருக்கு 56 கிடையாது. ஆனா நம்ம ஆளுக்கு 56 இன்ச்சு. ஆனா 3%-ஓட 6 மடங்கு 18% உயர் அதிகமாகி இன்னைக்கு நம்ம பொருள் வாங்க வேண்டிய ஆயிடுச்சா? நம்மளோட வெற்றி கணிப்ப விழா கொண்டாடியாச்சு. நேற்றைக்கு நம்ம பக்கத்து நாடு பங்களாதேஷும் அமெரிக்காவும் ஒப்பந்தம் கையெழுத்தாங்க. என்ன தெரியுமா ஒப்பந்தம்? பங்களாதேஷ் இந்தியாவை தோற்கடித்து முன்னேறி கொண்டே இருக்கிறது. என்னது? உலகினுடைய அதிக துணி உற்பத்தியை செய்யக்கூடிய, ஆயத்த ஆடையை செய்யக்கூடிய நாடு பங்களாதேஷ். 144 கோடி மக்களை கொண்ட நாடு இந்தியா. வெறும் 8 கோடி மக்களை கொண்ட தேசம் பங்களாதேஷ். உலகினுடைய அதிக ஆடையை உற்பத்தி செய்யக்கூடிய நாடு பங்களாதேஷ். தனிமனித வருமானம் இந்தியாவோடு அதிகமாகிவிட்டது பங்களாதேஷ். அவனோட யுஎஸ் கார ஒப்பந்தம் போடுறான். என்ன தெரியுமா ஒப்பந்தம்? நம்ம சொன்னார்ல, நமக்கு 18 அவனுக்கு 19 தான் ஜெயிச்சுட்டாங்க. என்ன கையெழுத்து போடுறாங்கன்னா, 19 0 ஆக்குறேன், பங்களாதேஷுக்கு போட்ட வரியை 0வா குறைக்கிறேன். ஒரே ஒரு கண்டிஷன், இந்தியாவில் வாங்குறிய காட்டன் பருத்தி அதை அமெரிக்காவில் இருந்து நீ வாங்க வேண்டும் அப்படின்னு ஒப்பந்தம். யாரோட? பங்களாதேஷோட அமெரிக்கா போட்டுருச்சு. இப்ப நம்ம பொருள் வாங்க போனா 19 ரூபாய்க்கு வாங்குவோமா இல்ல 0க்கு வாங்குறது வாங்குவோமா? இப்ப பங்களாதேஷ்கான இந்தியாவில வாங்குவானா அமெரிக்காவில வாங்குவானா? 55 மாதம் காணும். கேட்கணும்னா பத்திரிகையாளர் போய், ஏயா 18 வெற்றின்னு சொன்னீங்க, பங்களாதேஷ்கார இன்னைக்கு 0க்கு போயிடறாங்க, 19ல இருந்து 0 ஆச்சு, இப்ப என்ன பண்ண போறீங்கன்னு கேட்கணுமா வேண்டாமா? அதையும் இந்த மிஸ்ரி வராது. நம்மளால பேச தெரியல, பேச பதில் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி அதிகாரியா அனுப்பிடுறாங்க, மிஸ்ரி அனுப்பிடுறாங்க. அவர்கிட்ட இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, என்ன பண்ண போறீங்கன்னா அது அந்த பவர்ஸ்ல டிசைட் பண்ணிட்டு எந்த பவர்ஸ் தெரியல.
இப்போ கடைசியாக இந்தியாவிலிருந்து காட்டன் இறக்குமதி செய்ய முடியாது என்று வங்காளதேசம் கூறுகிறது. என்ன நிலைமை வரும் உங்களுக்கு தெரியும். இந்தியாவில காட்டன் அதிகமாக விளையக்கூடிய மாநிலம் எது? மகாராஷ்டிரா, விதர்பா. ஒரு விதர்பா தான் இந்தியாவில் அதிகமான விவசாய தொழிலாளர்கள் தற்கொலை செய்கின்ற ஊர் எது அப்படின்னா விதர்பான்னு சொல்லுவாங்க. அவ்வளவு பேர் இறந்து போகின்ற விவசாயிகள் தற்கொலை செய்யக்கூடிய ஊர் விதர்பா, மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய பகுதி. அங்கிருந்துதான் பருத்தி ஏற்றுமதி செய்யப்படுகிறது வங்காளதேசத்துக்கு. நாளைக்கு அவர்கள் இங்கிருந்து பருத்தி வேண்டாம் என்று முடிவெடுத்த பிறகு நம்முடைய விவசாயியோட நிலைமை என்ன? நம்மால தக்காளி இப்போ 4 ரூபாய் விற்கிறான், 10 நாள்ல 1 ரூபாய்க்கு வந்துடும். ஏப்ரல் மாசத்துல 1 ரூபா 50 பைசா ரோட்ல கொட்டி அடிப்பாங்க. ஏற்கனவே அதுதான் நிலைமை. பருத்தி விவசாயிகளுடைய கதை என்ன என்ன போகிறது? உங்களுடைய ஒப்பந்தம் இந்தியாவுடைய மக்களை பாதுகாப்பதற்கா இல்ல இந்தியாவுடைய தொழில்களை அழிப்பதற்கா? அதுதான் இந்த வேலை நிறுத்தத்தில் ஏற்படுகின்ற கேள்வி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நியூசிலாண்டோட ஒப்பந்தம் போட்டாங்க. எதுக்கு தெரியுமா? நியூசிலாந்து ஆப்பிள் இந்தியாவில் கொண்டு வந்து விற்பனை செய்வதற்காக. நியூசிலாந்து ஆப்பிள் வருதுன்னா அமெரிக்காவிலிருந்து ஆப்பிள் வரப்போகுது, நியூசிலாந்து வரப்போகுது. ஆனால் இந்தியாவில் விளையக்கூடிய, இமாச்சலில் விளையக்கூடிய ஆப்பிளோட விளைக்கிறவனோட கதி என்ன? காஷ்மீர்ல ஆப்பிள் விளைய வைக்கிறவனோட கதி என்ன? இந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் போடுறீங்களே, இந்த ஒப்பந்தத்தில் நம்முடைய விவசாயிகளை பாதுகாப்பதற்கு ஏதாவது சரத்துகளை இந்த அரசாங்கம் சேர்த்திருக்கிறதா? கேள்வி கேட்கணுமா வேண்டாம்? அந்த கேள்வியை தான் இந்த வேலை நிறுத்தத்தின் மூலமாக நம்ம கேட்கிறோம். இப்போ சமீபத்துல பட்ஜெட் வந்தது. என்ன தெரியுமா? அந்நிய நாட்டு, அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்தியர்கள், அவர்கள் இந்திய பங்கு சந்தையில் முதலீடு செய்யலாம். முன்னாடி 5% இருந்தது. ஜெயராம் இருக்காரு, கேட்டா தெரியும். ஆனா இப்ப அவர்கள் 10% முதலீடு செய்யலாம் என்று இந்த பட்ஜெட்ல அறிவிச்சாச்சு. ஏன்னா 5% தொற்றுக்கும் பொழுது அதனால 10% ஆக்குறாங்க அப்படின்னு நாம. ஆனா அவர்கள் எவ்வளவு தெரியுமா முதலீடு செய்திருக்காங்க? 64%. எதுக்கு 5 வச்சிருக்கான்னு தெரியல. 5ல இருந்து 10 ஆக்கினா அது அதிக பேரோடு நினைச்சா இருப்பாங்க. ஆனா இந்திய பங்கு சந்தைகளில் NRIs, வெளிநாடுகளில் வாழ்கின்ற இந்தியர்கள் செய்த முதலீடு எவ்வளவு தெரியுமா? 64%. பங்கு சந்தையில கூட வரதுக்கு அவர்கள் தயாராக இல்லை. அது எதுல அந்த 64 முதலீடு செய்திருக்கிறார்கள் என்றால் கோல்டு ETF. நமக்கு ஈட்டி தான் தெரியும், ஈட்டி அப்படின்னு தெரியல, விளக்கத்தை அப்புறம் கேட்டு. அதுல முதலீடு செய்ய ஏன் அதுல முதலீடு செய்ய வேண்டிய அவசியம்? கோல்டுக்கு ஒரு நடைமுறை வழிமுறை மினரல் அண்ட் மெட்டல் ட்ரேடிங் கார்பரேஷன் மூலமாக ஏற்படுத்தி இன்னைக்கு அந்த பொதுத்துறை நிறுவனம் அதிகம் லாபமாக ஈட்டக்கூடிய அந்த பொதுத்துறை நிறுவனத்தையும் அரசாங்கம் இன்னைக்கு. அப்ப இவர்களுடைய கொள்கை நம்முடைய மக்களை மீண்டும் மீண்டும் அடிமைப்படுத்தி அவர்களை ஒரு வாழ வழி இல்லாத இடத்துக்கு தள்ளுகின்ற இடத்துக்கு கொண்டு போறது இந்த அரசாங்கம். இந்த அரசாங்கத்தினுடைய நடைமுறை எப்படி மாறி போச்சு அப்படின்னா, ஒரு விஷயத்தை செய்யறது, அதுக்காக விளம்பரத்தை செய்யறது. நம்ம சமீப காலமாக நவம்பர் மாதம் 21ஆம் தேதி இந்த தொழிலாளர்கள் அந்த 4 கோடுகளை அரசிதழில் வெளியிட்ட பிறகு அதை பற்றிய தினசரி பத்திரிகைகளில், தொலைக்காட்சிகளில் ஏராளமான விளம்பரங்களை கொடுக்கிறாங்க. அந்த விளம்பரம் என்ன சொல்லுது தெரியுமா? இது முன்னாடி 5 வருஷத்துலதான் கிராஜுவிட்டி, இனிமே 1 வருஷத்துக்கு அப்புறமே கிராஜுவிட்டி.
ஆனா எல்ஐசியில ஒரு வருஷத்துல கிராஜுவேட் ஆகலாம் தெரியுமில்ல. எல்ஐசியில ஒன்னே இருக்கிறாங்க. ஆனா இனிமேல் 1 இயர்ல கிராஜுவிட்டி வாங்கலாம் அப்படின்னு. 2வது விளம்பரம் என்ன தெரியுமா சொல்லுது? வேலைக்கு ஆர்டர் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம தலைவர் வந்து சொன்னார், ஆர்டர் எடுத்து கொடுப்பாங்க சொன்னார். வேலைக்கு ஆர்டர், இதுவரைக்கும் நம்ம ஆர்டர் வாங்காம வேலை செய்யறோம், ஆர்டர் வாங்கிட்டு தானே வேலை செய்யறோம். ஆர்டர் கொடுப்பாங்க. இப்படி இவர்கள் செலவு செய்த விளம்பரத்துக்காக இந்த தொழிலாளர் சட்டங்களை மாற்றியதை, இவர்கள் கொண்டு வந்ததை விளம்பரம் செய்வதற்காக இவர் போட்ட செலவு எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 900 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக இந்த சட்டத்தை கொண்டு வந்து அதை மக்களிடம் விற்பனை செய்வதற்காக விளம்பரத்துக்கு 900 கோடி செலவு பண்ணியிருக்கார். இந்த அரசாங்கம் செலவு செய்திருக்கிறது. அதோடு மட்டும் இல்ல, யூனியன் லேபர் மினிஸ்ட்ரியில ரிசர்ச் என்ன தெரியுமா? அந்த விங்கோட பேரு பிவி கிரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் லேபர் ஸ்டடீஸ். அது வந்து யூனியன் லேபர் மினிஸ்ட்ரியில அவர்களை வைத்து ஒரு ஆய்வு நடத்தினாங்க. இந்த புதிய தொழிலாளர் 4 தொகுப்புகளை கொண்டு வந்த பின்னணியில் அந்த தொகுப்புகளை நடைமுறைப்படுத்துவதை தொழிலாளர்கள் எப்படி வரவேற்கிறாங்க, முதலாளிகள் எப்படி வரவேற்கிறாங்க, அதை பற்றி ஒரு ஆய்வு செய்து அதை அரசாங்கத்துக்கு தர வேண்டும் கேட்டாங்க. அந்த விவி கிரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் லேபர் ஸ்டடீஸும் அந்த ஆய்வை செய்தா ஏன் அவங்க 93 சொல்லலன்னு தெரியல. 63% தொழிலாளர்கள் இந்தியாவில் இந்த சட்டங்களை வரவேற்கிறார்களாம். 30 கோடி பேர் எதுக்கு ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னு தெரியல. அரசாங்கம் அந்த அறிக்கை சொல்கிறது 63% தொழிலாளர்கள் அந்த சட்டத்தை வரவேற்கிறார்கள். அதுபோல 80% முதலாளிகள் அந்த சட்டத்தை வரவேற்கிறார்கள் என்ற ஆய்வு சொல்கிறது. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நரி வாழை வெட்டி நரிக்கே சூப்பு வச்சு கொடுக்குற மாதிரி. அது மாதிரி தொழிலாளியோட வாழை இல்ல, ஆளே வெட்டி மற்ற தொழிலாளிக்கு சூப்பு வச்சு கொடுக்குற வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அவ்வளவு மோசமாக தொழிற்சங்கம் நடத்துவது. தொழிற்சங்கம் எதுக்கு நடத்துறது? இறுதியாக வேலை நிறுத்தத்துக்கு போறோம் இல்ல, கடைசி ஆயுதம் தானே தொழிலாளிகிட்ட இருக்கிறத வேலை நிறுத்தம். வேலை நிறுத்தம் ஏன் பண்றோம்? கடைசி ஆயுதமாக பண்றோம். வேலைக்கு ஆள் எடுத்து வேலை நிறுத்தம் பண்றோம் இல்ல, கிராஜுவிட்டியை இன்கிரீஸ் பண்ண வேலை நிறுத்தம் பண்றோம். 20 லட்சத்துல இருக்கு, அப்டேஷன் கொடு அப்படின்னு வேலை நிறுத்தம் பண்றோம். என்பிஎஸ் ரத்து பண்ணி எல்லாருக்கும் 95 பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வா அப்படின்னு வேலை நிறுத்தம் செய்யறோம். ஆனா இந்த வேலை நிறுத்தங்கள் எல்லாம் ஏதோ வீணாக செய்வதை போல, இதெல்லாம் அவசியம் இல்லை, இது நாட்டினுடைய வளர்ச்சியை தடுக்கக்கூடியது என்று ஒரு விளம்பரம் போயிட்டு 63% தொழிலாளர்கள் இந்த சட்டம் நல்லது என்று வரவேற்கிறார்கள் என்றால், இன்றைக்கு எதுக்குங்க 30 கோடி பேர் வேலை நிறுத்தத்தை செய்யறாங்க? 30 கோடி பேர் வேலை நிறுத்தம் செய்கிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்? 30 கோடி பேருடைய குடும்பத்தையும் சேர்த்தால் இந்தியாவினுடைய ஜனத்தொகையில் கிட்டத்தட்ட 70% பேர் வேலை நிறுத்தம் செய்கிறார்கள் என்று அர்த்தம். அதனால் வேலை நிறுத்தம் நீ எங்க இருந்து போய் எடுத்தீங்க? விவிகிரி நிறுவனம் எங்கிருந்து போய் ஆய்வை நடத்தியது? யாரிடம் நடத்தியது? எந்த தொழிலாளியிடம் நடத்தியது? எல்ஐசி ஊழியரிடம் ஒரு ஆய்வு செய்திருக்கிறதா? செய்தா நம்ம சொல்ல மாட்டோம். ஏயா அத்தனை கொள்கை மோசம், அதை மாற்றுன்னு சொல்ல மாட்டோம். ஆனால் இதையெல்லாம் விவாதிக்க வேண்டிய இடம் எது? இந்திய நாடாளுமன்றம். இந்திய நாடாளுமன்றத்தில் விவாதங்கள் நடக்கிறதா? தொழிலாளர் சட்டங்களை பற்றி விவாதம் நடந்ததா? விவாதிக்கணும்னு சொன்னா அந்த எம்பிக்கள் வெளியே போன இல்ல,
அதென்ன நடக்குது? அதை விவாதிக்க முடியல. அமெரிக்காவோடு ஒப்பந்தம் போடப்பட்ட ஒப்பந்தத்தை பற்றிய விவாதங்கள் நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அதை விவாதிப்பது கிடையாது. எதையுமே விவாதிப்பது கிடையாது. எந்த மக்களின் பிரச்சனையை விவாதிக்காத இடமாக நாடாளுமன்றத்தை மாற்றி இருக்கிறார்கள். எனவேதான் நாடாளுமன்றத்தை நீங்கள் முடக்கினாலும் சரி, முன்னாடி எல்லாம் எதிர்கட்சி தான் முடங்கும், இப்ப ஆளுங்கட்சி நாடாளுமன்றத்தை முடங்கும். நாடாளுமன்றத்தை முடக்கினாலும் சரி, மக்கள் மன்றத்தில் மக்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள், உழைப்பாளி மக்கள் என அனைவரும் எழுப்புகின்ற குரல் உங்கள் காதுகளில் விழ வேண்டும் என்றுதான் இந்த வேலை நிறுத்தம். நம்முடைய பகுதியில 96% ஊழியர்கள் இன்றைக்கு அலுவலகத்துக்கு வரவில்லை. சென்னை கோட்டம் ஒன்றில் வேலை நிறுத்தத்தினுடைய தாக்கத்தை பார்த்துங்க. அதான் நம்முடைய வேலை நிறுத்தம். தென்மண்டல அளவில் திரிசூர் கோட்டம் சிறிய கோட்டம் தான். ஆனால் எவ்வளவு தெரியுமா? 99% ஊழியர்கள் அலுவலகத்து வரவில்லை, வேலை நிறுத்தத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். கோயம்புத்தூர்ல 97%, மதுரையில 95%, விசாகப்பட்டினம் இருக்க விசாகப்பட்டினம் ஸ்டீல் அடிக்கலோட நம்மளால முடியாது. யாரு? ஆந்திரா சீஃப் மினிஸ்டர், மத்திய அரசாங்கம் எல்லாரும் சேர்ந்து துடிச்சுட்டே இருக்காங்க. விசாகப்பட்டினம் ஸ்டீல் பிளான்ட் நிக்கணும். இத பக்கத்துல ஒரு ஆபீஸ் இருக்கு, திறந்துருக்கா மூடி இருக்கா? இன்னைக்கு விசாகப்பட்டினம் ஸ்டீலோட ஆபீஸ் இங்க இருக்கு, மூடி இருக்கு. மூடி தானே இருக்கு. ஆமா, அலுவலகம் இங்க இருக்கு. அந்த நிறுவனத்தை தனியாருக்கு விற்க வேண்டும் என்று அரசாங்கம் முயற்சி செய்கிறது. ஆனால் இதையெல்லாம் தேசத்தினுடைய சொத்துக்களை பாதுகாக்க வேண்டியது அரசாங்கம். முதல்ல முதலாளியோட வேலை என்ன? நம்ம எல்ஐசிக்கு யார் முதலாளி? அரசாங்கம். அப்ப எல்ஐசியை வளர்த்து பாதுகாத்து பெருசாக்கி மக்களுக்கு நல்ல சேவை செய்யணும்னு தான் முதலாளி விரும்புகிறோம். ஆனா நம்ம முதலாளி என்ன விரும்புறாரு? எப்படி 6% விற்கிறது? எப்படி 6% விற்கிறது? மொத்தமா எப்படி தனியாருக்கு கொடுக்கிறது? இதான நம்ம முதலாளி விரும்புறாரு இல்ல? ஆனா நம்ம தொழிலாளி. ஆனா அவன் எப்படி விற்கிறது பார்க்கிறோம், எப்படி விற்காம இருக்கிறது, இதை எப்படி தடுக்கிறதுன்னு நம்ம பார்க்கிறோம். வினோதமா இருக்குல்ல? அவரவர்கள் செய்ய வேண்டிய கடமையிலிருந்து தவறி அவரவர்கள் மாற்றி தங்கள் கடமையை செய்யும் போது தொழிலாளி போராட்டம். எனவே போராடுவதை தடுப்பதற்காகத்தான் இந்த 4 தொழிலாளர் நல சட்டம் கோடு. கோடு ராமன் ஏதோ அன்னைக்கு ராமன் இவரு லக்ஷ்மண சீதைக்கு போட்ட கோடு மாதிரி கோடு. இதையெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. உன்னுடைய கொள்கைகளை மாற்றிக்கொள், சட்டங்களை திரும்ப பெறு என்றுதான் அந்த எச்சரிக்கையாகத்தான் இந்த வேலை நிறுத்தத்தில் நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த வேலை நிறுத்தத்தில் நம்முடைய பகுதியை மிக வெற்றியாக்கிய நம்முடைய தோழர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து, உண்மையிலே இந்த போராட்டம் தொடரும். நாம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம். நம்முடைய நிறுவனத்தை பாதுகாப்போம். இந்த நிறுவனத்தில் 3ஆம் பிரிவு 4ஆம் பிரிவு ஊழியர்கள் பணிக்கு அமர்த்தப்படும் வரை இந்த போராட்டம் ஓயாது என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி.